லேக்கும் சத்தமா இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை. அதான் நான் சொல்லியா இங்கே 2 விதமான சவுண்டு கேட்குது. கைஸ் முத வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே இருந்து அவனை படிதான் ஏய் இங்கே சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இது சண்டை போல. சண்டை கேக்குதா? வேலைக்கு இன்னும் அவனை தெளிவாக கேப்சர் பண்ணலாம். அப்படியா? புரியுது என்ன சொல்கிறான் அப்படின்னு. இந்த தொங்குலுக்கு இந்த தொங்குலுக்கு வீல் சேர் தான் அது. வீல் சேர் தான் அது. ஆமாடா. இதே போது இது அடிக்காத அங்கே பாருங்க லைட் அடிக்காத. ஓகே கைஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே இருந்து அவனை இங்கேருந்து அவன் கிட்ட போகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துருவோம். வீடியோ கையில் வச்சுக்கிட்டே ஆள் பார்க்கும். இங்கே பாரு, இங்கே ஒரு வழி ஒன்று போது பாரு. அதை இழுத்துட்டு போனான்டா கபரு. ஒரு யாரி தேடுறானுடா. அம்மா லைட்டு சாத்து. இருக்கிறதே தெரியக்கூடாது அவங்களுக்கு. நம்ம இங்கே இருக்கோம்னு சொன்னா தப்புவானுங்க. அதான் கேட்குறேன், ஒரே வழி ஒன்று கிளம்பணும், ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, கேமரா விசிபிளே இல்லை. டேய் இப்போ இது வேறு எதுவும்டா ஓடிடுமா? வேறு எதுவும் இல்லை. அடிச்சு மாட்டி விட்டான போல. பயப்படு. கைஸ் இப்போ லைட் காணும், ஆளு மூமெண்ட்டே காணும். கொஞ்சம் தெரியுதா? ஓகே, எனக்கே தெரில. நான் இந்த இடத்துல இருந்து ஆகும். இந்த இடத்துல ரொம்ப நேரமாக கீழே பார்த்து எனக்கு கீழே காலை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கேமராவில் இப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. லைட் திறந்தா தான் தெரியுது. நம்ம இங்கே லைட் தரேன். இந்த இடம் மறைஞ்சிச்சு. நான் பைப்புக்கு தாண்டி வந்துட்டோம். லைட் தரேன் இங்கே லைட் தரேன். ஃபோன் லைட் தரேன். கீழே பார்த்து இப்படி இது என்னது இது? இப்படியா? நான் சப்பாத்தி கூட போடல தெரியுமா? ஃபோன் லைட் வேணும். ஒன்றுமே தெரியல. கேமராவில் இருட்டு கேமரா காமிக்க முடியாது. இப்போ எங்கிட்டு தான் பாதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க தீபனை. நம்ம இப்போ எங்கிட்டு போகிறதுன்னு தான் தெரியல. வா பிடிச்ச அளவுக்கு ஓடு. ஒரே இடத்துல 2 நம்மளுக்கு தான் ஆபத்து. சின்ன ஃபோன் லைட் மட்டும் பாய். லைட் வந்து பார்த்துரும். இதுமாதிரி லைட் சாத்துற மாதிரி இல்லை. அதான் லைட் வந்துட்டோம். பாங் ஆனால் இந்த பகுதியெலாம் எவனும் இல்லை. அவனுங்க எல்லாம் அந்த தொங்குல இருக்கானுங்க. கையில் கட்ட இருக்காடா பாருங்க. இந்த பகுதியெலாம் நீங்கள் முதல்ல இருந்து பாருங்க, சத்தமே கேட்கல. நம்மளுக்கு சத்தமே வராது இந்த பக்கத்து. ஏன்னா அவன் இருக்கிறது எல்லாமே மின்னுக்கு, அந்த தொங்குல் இல்லை, ஹெவி மின்னுக்கு. இப்போ சுற்றி பின்னாடி வந்துட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? பேசி பார்க்கலாமா? அவன்கிட்ட பேச வேண்டாம், நம்ம இருக்கிறத காமிச்சிக்க வேண்டாம். முடிச்ச அளவுக்கு அவன் எந்த மாடியில் இருக்கான், நம்ம படியிலேருந்து வீடியோ எடுக்க பார்ப்போமா? சரி வேண்டாம், கொஞ்சம் இங்கே பாரு. போக வேண்டான்னு தடுக்குதுடா. போக வேண்டான்னு தடுக்குது. கொஞ்சம் அப்படி அண்ணி நீங்கள் இங்கே நில்லுங்க. போயிட்டு அங்கே எட்டி முதல் சைலண்ட்டாக மேலே போயிட்டு லைட் இல்லாமல் பார்த்துட்டு வரேன் என்ன நடக்குதுன்னு.
நீ கொஞ்சம் இங்கேயே இருங்க. 3 பேர் போய் மாட்ட வேண்டாம். சரி வா. சரியா? நீ ஃபோன் லைட்டை பாய், ஃபோன் லைட் வைக்காம Okay. போகாத. அப்படி சைலண்ட்டாக இந்த கேமரா லைட் மட்டும் யூஸ் பண்ணி மேலே போ. முதல் போயிட்டு அப்பா பால் எங்கே இருக்குன்னு ஆள் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எங்கே போனாரு தெரியலையா? சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டு இவங்கள சொல்கிறானுங்க என்னது தெரியல. வாங்க போய்ட்டு வாங்க. படிக்கணும் இது. படிதான். ஏய் கீரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன ஃபோன் கூட அடிக்க முடியாதா? ஃபோன் இல்லையே. நீங்கள் தோச்சல் ஆகிட்டு தான் எடுத்து போனீங்க. இவனை கத்தாத. அவங்க இந்த பில்டிங் ஒன்றா பக்கத்து பில்டிங் போகிறேன்ட்டு போனாங்களா? இந்த பில்டிங் தான் மேலே ஏற போகிறேன்னாங்க. மேலே ஏற போகிறேன்னு தான் சொன்னாங்க. கைஸ் யாரையும் காணோம். எங்கே போனானுங்கன்னு தெரில. மேலே கத்திக்கிருந்தானுங்க, ஆளை காணோம். கொஞ்சம் லைட்டு சுற்றிட்டு ஐ இவனுக்கு சத்தம் கேட்குது. ஓ என்னடா? இருக்கீங்களா? கைஸ் இவனுங்க சத்தம் கேட்குது. இவனுங்களான்னு ஓ விளங்குதா? கேட்குது. எங்க? மேலே அது எங்கே? ஹலோ டேய், மேலே இல்லையா? நான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிறது எவனையும் காணும். இங்கே எவனும் இல்லை இப்போ. ஆமாவா? எங்கே பக்கத்து அங்கிட்டா? ஏன் நான் அந்த ரூமில் உட்காந்து பார்த்துக்கிறேன் அவ்வளோ நேரம். ஓ கேட்குது. ஆனால் இப்போ இங்கே யாரும் இல்லை தெரியுமா? அந்த பில்டிங்கில் ஆப்போசிட்டில். சாட்டெல்லாம் பாருங்க, புதுசாக தான் இருக்கா மாதிரி இருக்கு. ஆமாம், அங்கே வேறு ஒரு லைட்டு கூட எரியல. எல்லாம் கிளம்பிட்டானுங்க போல. கிளம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்காது. என்ன இருந்தாலும் கேமரா ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கேமரா ஓட்டும். கட்டுலாம் இருக்குல்ல? உங்களுக்கு தெரியும். கட்டுலாம் இருக்கு. கட்டில் இருக்கா? மூசிக்கு பாருங்க, பூசாக தான் இருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாரு, லைட் எதுவும் இல்லை. ஆனால் கட்டுறதோட கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த பில்டிங்லேருந்து கேட்கல, இதுக்கு பக்கத்து பில்டிங்லேருந்து கேட்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பின்னாடி வேற ஒரு பில்டிங் இருக்கா? ஆமாம். எப்படி நான் சொல்ல, அந்த வீல் சேர் இருக்கிற இடத்துல நம்ம நேரம் நடந்து ஒரு படி இருந்துச்சு. இந்த படி இந்த பில்டிங்கை சமூகம் ஆகுது. பார்த்துக்கோங்க, பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதான் இது என்னடா இப்படி உள்ள சுத்தமாக இருக்கு? இது ஆசிரமா வீலிடா? சரி, எனக்கு எதுவும் சரியா படல. இதுக்குள்ள நம்ம போய் சுத்துறது. மெத்தனா இருக்கு. எனக்கு இன்னும் வெளியே ஆள் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. நம்மளுக்கு பில்டிங் இந்த கதவு வெளியே தெரியல, பயத்தில் ஃபீலாக இருக்குது. என் சட்டையெல்லாம் வெள்ள வேலையே ஆச்சு, சுண்டில் ஒட்டி. எங்கே? ஏய் சத்தம் வருது. கேட்குதா? சத்தது
ஏய் கேட்குது. இங்கே இல்லை அங்கே. இந்த கதவு ஏன் பூட்டி இருக்கு? ஏய் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கானா? என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஏய் லைட்டு கிளே அந்த பில்டிங். டேய் சோத்துக்கிட்டு போ. இல்லை லைட்டு கிளவி அவனை பார்க்க மாட்டக்கூடாது. இல்லை யாருன்னு பார்த்துருவோம். பார்த்துருவோம். நம்ம பாட்டுக்கு போய் இது பண்ணுவோம். அடுத்த ரூம் போவோம். இது சத்தம் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, லைட்டு எரிய இருக்க இடத்துக்கே போயிடலான்னு தோணுது. பாரு கேக்குதா? தோசை இந்த மேலே இதில் காமிக்குது, இதில் அடிக்குது. இந்த பச்சை கருப்பு கலர் இது இருக்குல்ல, என்னடா இது? என்னது ஊரில் என்ன சத்தம் அது? முடிஞ்சா ஐயோ பைக்கவே இல்லை தெரியுமா? தர என்ன சீக்கிரம் எனக்கு பின்னாடி போய் தொடங்க. சும்மா இதே மாதிரி சேமு தான். ஏன் என்னாச்சு? யாராச்சும் இருக்காங்க என்ன தெரியல. அதான் மெத்தக்கத்தெல்லாம் இருக்கு. ஆனால் ஃபேன்லாம் இல்லாமல் எவன்டா இருக்க போகிறான்? சப்பாத்தி ஆச்சு. ஆமா சப்பாத்தி ரத்தம் கரமல் அது தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. எனக்கு சப்பாத்தி ஆச்சு மட்டும் தான் தெரியுது. மாட்டேன் என்ன சொல்கிற? என்ன பண்ணுறது? நம்மகிட்ட சார்ஜர் எல்லாம் மங்கிட்டு போகுது. எப்படி கிளம்பிடுமோ என்னது நீங்கள் சொல்கிறதா எனக்கு தெரியல. எனக்கே பயமாக தான் இருக்கணும் இல்லையா அப்போ. ஆனால் எப்படி போய் பார்த்து தெரியுமா? அது வந்து அந்த மாதிரியே தான்